ஹாய் சார். நைஸ் டு மீட் யூ. சார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவுட்ஃபிட்னு ஒரு கான்செப்ட் பண்ணுறீங்க. இது மூலமாக மக்களுக்கு நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக என்னன்னா, ட்ரெஸ் லைக் எ மேன், ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அவுட்ஃபிட் ஒருத்தவங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகே சார், உங்கள் பாயிண்ட் புரிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கே கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப மக்கள் அவுட்ஃபிட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமனா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, காஸ்ட்லி அவுட்ஃபிட் போட்டாதான் பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம பட்ஜெட்ல நமக்கேத்த அவுட்ஃபிட்டை எப்படி சூஸ் பண்றோன்ற விதத்துல தான் இருக்கு. ஓகே சார், குட் பாயிண்ட். ஆனால் நிறைய பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டான அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? அதுக்கு தான் நாங்க இருக்கோம். இந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம அவுட்ஃபிட்ல மட்டும்தான்.